सद्गुरु ज्ञानानंद, सद्गुरु ज्ञानानंद, तल्गम सद्गुरु ज्ञानानंद, तल्गम शरणरविंद में तवीर आधार सद्गुरु ज्ञानानंद, नम पार्वती पतये आदिपर शक्ति की जानकी कांत स्मरण गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरु ज्ञानानंद मूर्ति की, सद्वरिदास महाराज की, समस्त साधु मंडल की जय। जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम Da da
सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा ब्रह्मानंदम परम सुखदम केवलम ज्ञानमूर्ति द्वंद्वातीतम गगन सदृशं तत्त्वमस्यादि लक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितं सद्गुरु नमामि ஓது பரசாஸ்திரத்தின் உண்மையாய்ந்த உலக சுகம் துச்சமன உதறி தள்ளி ஆதி பரம்பொருளுக்கு இச்சை வைத்தே அஷ்டாங்க யோக முறையெட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நெருகி நின்று நிலையான சாயுஜ்யமடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தம் அவன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தை வைப்போ கண்ணார கண்டனையோ கண்ணார கண்டனையோ கண்ணார கண்டனையோ குருநாதனை காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை கண்ணார கண்டனையோ குருநாதனை காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை கண்ணார கண்டனையோ குருநாதனை காவி உடுத்தவனை காலம் கடந்தவனை கண்ணார கண்டனையோ எண்ணமெல்லாம் அறிந்து
இடர்களை மாற்றிடுவான் எண்ணமெல்லாம் அறிந்து இடர்களை அகற்றுவான் கண்ணாரை கண்டனையோ நாவே மூடுத்தவனை கடந்தவனை கண்ணாரை கண்டனையோ ஆயிரம் பேர்கள் அருகினிலே வந்து ஆயிரம் பேர்கள் அருகினிலே வந்து அவரவர் உள்ள பார்த்து அத்தனையும் சரி சாய்ந்து அவரவர் உள்ள பார்த்து அத்தனையும் சரி சாய்ந்து அவரவர் உள்ள பார்த்து அனுகிரகம் செய்கின்ற அற்புத அழகினி அனுகிரகம் செய்கின்ற அற்புத கண்ணாரையோ நாரணி காதை மூடத்தவரை கண்டவரை கண்ணாரை கண்டனையோ ஜாதி மத பேத சண்டை சச்சரவு அவர் பிள்ளை ஜாதி மத பேத சண்டை சச்சரவு ஜாதி மத பேத சண்டை சச்சரவு அவர் பிள்ளை ஜாதி மத பேத சண்டை சச்சரவு அவர் பிள்ளை சன்மார்க்கம் காட்டுகின்றார் உள்மார்க்கம் காட்டுகின்றை சன்மார்க்கம் காட்டுகின்றார் உள்மார்க்கம் காட்டுகின்றார் நாகரிகள் வைத்திருப்பார் நாகரை ஓட்டி வைப்பார் நாகரை ஓட்டி வைப்பார் நாகரை ஓட்டி இல்லை நாகரிகள் வைத்திருப்பார் நாகரை ஓட்டி வைப்பார் நாகரை ஓட்டிடுவார் அம்பி தொழுகின்ற ஹரிதாசனை கூட்டிடுவார் அம்பி தொழுகின்ற ஹரிதாசனை கூட்டிடுவார் கண்ணாரை கண்டனையோ குருநாதனை காவை மூடுத்தவனை கடந்தவனை கண்ணாரை கண்டனையோ சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருதேவா சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருதேவா சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருதேவா सद्गुरुमूर्ति की जय। गुरु जाई गुरु परते साधन नारी। 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 गुरु परते साधन नारी। गुरु परते साधन
जय सद्गुरु की जय। दर्शन से सब पाप विनाशी, 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 दुख दर्द सब दूर गयो, दुख दर्द सब दूर गयो, दर्शन से सब पाप विनाशी, दर्शन से सब पाप विनाशी, दुख दर्द सब दूर गयो, दुख दर्द सब दूर गयो, अमृत वचन तुम तमन्ना चूरी, 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 नटबीधर प्रभु पायलयो, नटबीधर प्रभु पायलयो, सद्गुरु मेरा मेरे मन में आनंद भयो, जन्म जन्म के सपने टूटे,
பாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம குருநாதர் ஞானானந்த சுவாமிகளுடைய ஒரு சிஷ்யர் பிரம்மானந்தர். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு சிஷ்யர் அவர். அவர் பாடின பாட்டு தான் இப்ப பாடின பாட்டு. ஒரு சமயம் குருநாதர் ஹிமாலயாஸ்ல இருக்கும்போது சிஷ்யர் கூட பேசிட்டு இருக்க. அப்ப குருநாதர் சொல்றார், இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு, புதுசா பாட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறார். அப்ப பிரம்மானந்த சிஷ்யர் சொல்றார், சுவாமி அமாவாசை இன்னைக்கு இல்லை நாளைக்கு. குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச நீ வெளில போயிட்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க. அவர் மறுவார்த்தை பேச வச்சது அந்த குருநாதர் தான். அப்பதான் அந்த லீலையை உண்டாக்க முடியும் தீர்மானம் பண்ணார் குருநாதர். சிஷ்யரும் உடனே போயிட்டார் வெளியில. எப்படி போற? குருநாதர் பின்பக்கம் காமிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை பாத்திரப்படிக்கே போயிட்டு இருக்க. குருநாதர் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. குரு சிஷ்ய பாவத்துல அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள பிரேம பாவத்தை பாருங்க. குருவாலே சிஷ்யனை பிரிஞ்சு இருக்க முடியாது, சிஷ்யனுக்கு குருநாதரை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதான் விரகத்தாம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கார். சிஷ்யன் போயிட்டு இருக்கார், அதை ஃபாலோ பண்ணி குருநாதர் போயிட்டு இருக்கார். ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஒரு இடம், அங்க புஷ்கர் ஒரு ஏரி இருக்கு. புஷ்கர் ஏரி பின்னால் இருக்குன்னு தெரியாது பிரம்மானந்தருக்கு. அவரை பாட்டு போயிட்டு இருக்க. ஏரி மாதிரி நடந்து போயிட்டு இருக்க. ஏரி தண்ணி மேல நடக்க முடியுமா அப்படின்னா, அந்த குருநாதர் மேல உள்ள நம்பிக்கை, அந்த குருநாதர் மேல உள்ள சிந்தனை, வேற எண்ணமே இல்லாத ஒரு நிலையில அந்த ஒரு பிரம்மம் இருந்ததுன்னா அதனால எல்லாம் பண்ண முடியும் காமிக்கிறாங்க. அவனுக்கு தேவ ஞாபகம் கிடையாது. எப்படி பத்மபாதருடைய வாழ்க்கையில வந்ததோ அதே போல இங்க நடக்கிறது. அங்க வந்து ஆச்சாரியால கூப்பிடுறா, சனந்தனான்னு கூப்பிடுறா. கங்கை கரைக்கு அண்ணன் இருக்கார் சனந்தனர். ஆச்சாரியால கூப்பிட்டாங்கிற ஒரே எண்ணத்தை தவிர வேற எண்ணம் இல்லை. பிசிக்கலி அவர் வந்து சனந்தனங்கிற ஒரு உடம்புல இருந்தா கூட அது உடம்பு பூரா பரவி இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு எண்ணம், அந்த ஆச்சாரியால் மேல உள்ள நம்பிக்கை, ஆச்சாரிய மேல உள்ள பக்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பக்தியோட ஆச்சாரிய கூப்பிட்டாங்க எண்ணத்தோட அவர் நடந்து வரும்போது கங்கை பார்த்தா இவர் அடிச்சுட்டு போக கூடாது, அழிச்சுட்டு போன்னு போயிட்டார். கங்கை அழிச்சுட்டு வராங்க. எப்படி அழிச்சுட்டு வராளா? அவர் பாதம் ஒவ்வொரு தண்ணியில படும்போது ஒவ்வொரு பத்மம், ஒரு தாமரை பூவா மலர்ந்து வராளாம். அதனால் பத்மபாதம் பேர் வச்சா அவருக்கு. அதே போலத்தான் இங்கே ஆச்சாரியால் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது. எங்க போறா என்ன எல்லாம் ஒண்ணு தெரியாது. ஆச்சாரிய முன்னால வந்துட்டு இருக்காரு, குருநாதர் வந்துட்டு இருக்காரு, முன்னால இது பின்னால போயிட்டு இருக்காரு. ஆச்சாரிய பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு, பின்னால் தண்ணீருக்கு தெரியாது இருக்கு, போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டது இல்லை. நீர் நெருப்பு இல்லாம சத்தியத்தை கட்டுப்பட்டதாச்சே.
அப்போ சத்தியத்துக்கு உருவம், சத்திய உருவமா வந்தக்கூடிய ஒரு பிரம்மத்தை அது அழிச்சிருமா அது. அதான் என்ன பண்றார், மேல் நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ ஞானானந்த சுவாமி என்ன பண்றார், கரையில் இருந்துகிட்டு இவர் நடந்து போகும்போது அந்த ஏரியினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே அங்கேயே இருப்போன்ட்டு பிரம்மானந்தர் அங்கேயே உள்ள போயிட்டார். தண்ணிக்குள்ள போயாச்சு, சுவாமி போயாச்சு வெளியில. அதுக்கப்புறம் நீங்க பாத யாத்திரை போயிட்டு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் திரும்பி வர ஞானானந்தர். திரும்பி அந்த பக்கம் வரும்போது அந்த புஷ்கர் ஏரி கிட்ட வர, அப்ப நல்ல வின்டர் சீசன், தண்ணி இல்ல, அப்படியே பனியில உறைஞ்சு கிடக்கு, பனி கட்டியா இருக்கு, தண்ணி இல்ல. அந்த ஏரி பூரா பனி கட்டி நடந்து போலாம். கோமுக் போய் பார்த்தவாள் தெரிஞ்சிருக்கும், கங்கோதிரி போய் கோமுக் போறாள், அங்க பார்த்தவாள் தெரிஞ்சிருக்கும். அந்த கோமுக் தண்ணி விழற இடம், கங்கை விழற இடம் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் தண்ணி நிற்கும், தண்ணி வந்துட்டு இருக்கும். பாக்கி இடங்கள்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். அந்த ஐஸ் கட்டியில் நடந்து தான் போகணும், நம்ம நடந்து போய் குளிக்கலாம், குளிச்சுக்கணும். கோமுக்கு இடம் அப்படி இருக்கும். அது போல இந்த புஷ்கர் ஏரி பூரா அப்படியே தண்ணி உறைஞ்சு கிடக்கு, சென்டர்ல மாத்திரம் தண்ணி உரையில அப்படியே இருக்கு. ஏன் தெரியுமா, உள்ள தன் சிஷ்யம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், பிரம்மானந்த தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸோட அக்னியானது அந்த இடத்துல ஒரே முடியாதபடிக்கு தண்ணி அப்படியே வித வித இருந்துட்டு இருக்கு. ஆச்சாரியர் பார்த்தா, ஞானானந்தர் பார்த்த, ஆகா தபஸ் தான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தீவிரம் பண்ண. பிரம்மானந்தா எழுந்து வர்றாரு அங்கே இருந்து. இது மாதிரி இந்த ஜலசமாதி இருக்கிறதுக்காக உன்னை நீ பிறக்கல, ஜலசமாதி இருக்கிறதுக்காக நான் உன்னை சிஷ்யனை ஏற்றுக்கல. நீ உன்னால ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, அதனால மரியாதை கீழே மேல வா அப்படின்னு மேல வந்த சுவாமி என்ன பண்ணணும்னு சொன்னார், ஜனங்களுக்கு பக்தி மார்க்கத்தை போதிக்க வேண்டும். அந்த பக்தி மார்க்க சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்த வேண்டிய பாட்டுகளாம் பாடுவோம் அப்படின்னு சுவாமி அடியாருக்கு ஒன்றும் தெரியாதே என்ன, நான் சொல்ற பாடுன்னு. குரு கிருப்பை கட்சத்துல பாட்டு எங்க இப்படி வரும், அது மாதிரி பாட ஆரம்பிக்கிற. அப்ப பாடின முதல் பாட்டு தான் இந்த ஆஜசகி மேலே சத்குரு கராயேங்கிற பாட்டு. என்ன அர்த்தம்னா, சகிட்டு சொல்ற மாதிரி சொல்ற, என்னுடைய குருநாதன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆனந்தத்தை தவிர வேற என்ன வரும். ஆஜசகி மேரே சத்குரு கராயே, மேரே கராயே, என்னுடைய வீட்டுக்குள்ள, என்னுடைய வீடு எது ஹிருதயமான வீடு, என்னுடைய வீட்டுக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறம் மேரே மனமே ஆனந்த பையோரே, என் மனசு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு. அதோடைய தர்சன சே சபு பாப்ப விநாச, உன்னுடைய தரிசனம் பட்டாலே இவர் பாப்பங்களாம் போயிடுத்தியா அப்படிங்கிற. அது மாதிரி குரு கிருபை வந்தோன்னா பாட்டு அத்த மாதிரி வரும். அப்படித்தான் நம்ம குருநாதர் நம்ம குரு சரித்த சிலசமான புகை வச்சு விட்டு என்னைக்கு கூப்பிட போறான்னு தெரியாது, கூப்பிட்டு இன்னும் நீ உலகத்தை செய்ய வேண்டிய நிறையா இருக்கடா சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் கூப்பிட போற. அதுக்காக அந்த பாட்டை பாடினேன், குருவாரமா இருக்கேன். ஆவோ ஆவோ சத்குரு
सद्गुरुमूर्ति की जय। मेरे शांता महंतो निवसन्ति सन्तः वसन्तवते लोकहितं चरन्तः। शान्ता महन्तः निवसन्ति वसन्तवत् लोकहितं चरन्तः। तीर्णागा स्वयं तीर्णागा स्वयं भीमभवानवं जनयाने। स्वयं तीर्णागा स्वयं भीमभवानवं तीर्णागा जनाने। अन्यानपि आहैतुना अन्यानपि तारयन् निरपेक्षं मुनिं शान्तं निरपेक्षं मुनिं शान्तं निरपेक्षं मुनिं शान्तं निर्वैरं समदर्शिनो अनुव्रजाम्यहम् अनुव्रजाम्यहम् नित्यं भूययेत् अङ्घ्रिरेणुभिः भूययेत् साधवो हृदयं मह्यं साधूनां हृदयं त्वगं साधवो संताची गावी प्रेमाच्या संताची गावी प्रेमाच्या
संताची गावी प्रेमाच्या संताची गावी प्रेमाच्या नाही तळमळ दुखले नाही तळमळ दुखले नाही तळमळ
பார்த்த சாது மண்டலிக்கு ஜெய். எல்லாம் வல்ல சத்குருநாடு திருவருக்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுவோம். பிரேம பக்தியை பற்றி சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வருது ராதே கிருஷ்ணன் தான். அந்த ராதா கிருஷ்ணனுடைய ஒரு வைபவத்தை பார்க்கும்போது அந்த பிரேமைக்குன்னே ஏற்பட்ட வடிவமாக அமைகிறது ராதைங்கிற ஒரு உருவம். பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஜீவன் திரும்பி பரமாத்மாவோட சேர வேண்டும். அந்த பரமாத்மா கிட்ட பிரிஞ்சு வந்த ஜீவனானது தனிப்பட்ட முறை இருக்கும்போது அந்த ஜீவன் எப்படி பரமாத்மாவோட திரும்பி சேர்றதுக்கு தவிக்கிறது, அதே மாதிரி பரமாத்மா இந்த ஜீவனை திருப்பி சேர்த்துக்கிறது எப்படி தவிக்கிறான் அப்படிங்கிற தத்துவத்தை காமிக்கிறது தான் பிரேம பக்தி. அதுதான் குரு சிஷ்ய பாவத்தை வரக்கூடிய ஒரு பக்தி. ஒரு நிஜமான சிஷ்யன் அப்படின்னு சொன்னா ஒரு பரமாத்மா விட திரும்பி எப்படி ஜீவன் வந்ததோ அதே போல அந்த குருநாதர்கிட்ட பிரிஞ்சு இந்த சிஷ்யன் இருக்கான். திருப்பி சிஷ்யனை உள்ள கூட சேர்த்துக்கிறோம், அந்த குருநாதர் சேர்த்துக்கிறார். அந்த நிலை இருக்கு பாருங்க. அப்ப குரு சிஷ்ய பாவத்தில் இதே நிலை தான் ஏற்படுறது. குருவாலையும் சிஷ்யனை பிரிஞ்சு இருக்க முடியாது, சிஷ்யனாலையும் குருவை பிரிஞ்சு இருக்க முடியாது. குருஜியோட வாழ்க்கையை பார்த்தேன்னாக்க தெரியும், அவர் எந்த நாட்டுக்கு வேணா போகணும், எப்போ போனாலும் சரி ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மேலே அவரால் இருக்க முடியாது வெளியில. திருப்பி ஓடி வந்து தபோன்ற குருநாத சந்திக்கிறவர்கள் தவிப்பாங்க. அந்த காலத்து இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நினைச்சா பேசுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் இப்போ அவாவ இடுப்புல ஃபோன் வச்சு ஓடுறது வாங்கி அடிச்சுட்டே இருக்கு. எவன் இடுப்புல பெல் அடிக்குன்னு தெரிய மாட்டேங்குது. 4 பேர் சேதாவில் இருக்கும்போது ஒரே மாதிரி பெல் வச்சுக்கோ, எந்த பெல் எந்த பெல் அடி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் அது கிடையாது அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி குருநாதர் தபோவன் என்ன பண்ணுவார், குருஜி ரொம்ப நாள் ஆச்சுனாக்க என்ன ஆச்சு தாசருக்கு இன்னும் வர காணுமே அப்படி கேட்டுட்டே இருப்பார். 2 பேருக்கு அவ்வளவு ஒரு ஒத்துமை. குருநாதாலையும் குருஜி பிரிஞ்சு இருக்க முடியாது, குருஜி குருநாத் பிரிஞ்சு. அது மாதிரி சிஷ்யன் அமையணும் குருவுக்கு. ஏன் சதா சர்வதா மயிர்காலுக்கு அவர் குரு சிந்தனையை தவிர வேற என்ன உண்டு குருஜி. அது மாதிரி குருஜியோட வாழ்க்கை அமைஞ்சது. அப்படி விரகதாபத்தை வர்ணிக்கிறதுக்குன்னு நமக்கு விரகதாபம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு குருநாதால் குருஜியோட வாழ்க்கை. இந்த பாவத்தை தான் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், கலியுகம் பிறந்துருத்து, கலியுகத்து பிரேம பக்தி கொண்டு வரணும் தீர்மானம் பண்ணான். யாரா வழின்னு பார்த்தான், எந்த வியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினாரோ, எந்த வியாசர் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தை எழுதினாரோ அவரை வச்சுட்டே இந்த நாடகத்தை நடிக்கணும் தீர்மானம் பண்ணான் பகவான். அதுக்கு ஏதாவது நிமித்தம் வேணுமே, எதையுமே நிமித்தம் இல்லாம காரியம் செய்ய மாட்டான் பெரியவாள்லாம். பூர்வத்தை பார்த்து என்ன வியாசர் என்ன பண்ற, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாபரகம் முடிய போறது, அவரும் போயாகணும். காசிக்கு வந்துட்டார், கங்கையில் அவெல்லாம் வடக்கிருத்தல் சொல்லுவா. அது மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே தியானம் பண்ணுவா, அப்படியே தன்னுடைய பானை விட்டுப்பா. அது மாதிரி அவளுடைய வாழ்க்கையெல்லாம் அங்க நிற்கும் போது காசி கஷேத்திரத்தில் இருந்துட்டு
நாராயணான்னு சொல்லிட்டு அப்படியே பிராணவனத்துக்கு போகிறார். நாராயணங்கிற காசி கஷேத்திரம், காசி விஸ்வநாதருடைய கஷேத்திரம் அது. அங்க போய் சொன்ன உடனே நந்தி பகவான் பார்த்தார். இங்க உட்காந்து நாராயணன் சொல்றிய நீ அப்படின்னு, உன் கை கால் வெட்டுப்படுறதுன்னு சொல்லு, வெட்டுப்பட்டு போகணும்னு சொன்னார். வியாசஸ் வருத்தப்படல, சிரிச்சிட்டார். பரமேஸ்வரை பார்த்தார். இது மாதிரி நந்தி பகவான் வர கொடுத்துட்டாரே அப்படின்னா, உனக்கு விஷயம் தெரியுமோ இல்லையோ என்ன சுவாமி, விஷயம் தெரியுது, திருப்பி அடுத்த யுகத்தில் திரும்ப எடுத்தா அடங்குற அளவில் தெரிஞ்சுட்டேன். என்ன மாதிரி என்னன்னு தெரியலையே, என்ன உனக்கு பின்னால தெரியடா போடான்ட்டு. ஜென்மா போயாச்சு, திருப்பி கலியுகம் வந்தாச்சு. அதே வியாசரை திருப்பி கொண்டு வர ஜெயதேவங்கிற பேர்ல கொண்டு வர. பெங்கால்ல, இந்தியாவில் பெங்கால மாகாணம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, ஈஸ்ட் பெங்கால் இருக்கு. அந்த காலத்தில் வெறும் பெங்கால் இப்ப அந்த காலத்துல அங்க ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல போஜதேவன் ஒரு பெரியவர், நல்ல சாஸ்திரஜர். அவருக்கும் அவர் மனைவிக்கு பிறந்த குழந்தைதான் ஜெயதேவன். நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால பிறந்தத்திலிருந்தே அவருக்கு தெய்வ பக்த ஈடுபாடு ஜாஸ்தியாகி சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு வேதங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுல அவருக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. உபநயனம் முடிஞ்சது. முடிஞ்சு வேத பாடம் சேர்ந்து பாடம் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அவ அப்பா அம்மா 2 பேரும் காலம் ஆயிடுற, தனியா போயிடுற. இவருக்கு ஃப்ரம் தி பிகினிங் வாழ்க்கையில ஒரு விருப்பு இல்லை, வெறுப்பு தான் இருக்கு. வேற எதுலையும் அவருக்கு சிந்தனை போகல. சதா சிரமதா அந்த பகவானை ஜபிச்சுட்டு இருப்போம், இந்த பகவானை பஜிச்சுட்டு இருப்போங்கிற அளவில் அவர் வாழ்க்கை அமைச்சது வந்துட்டு இருக்கார். தினப்படி எங்க பயணம் பண்ண வேண்டியது. நல்ல குலத்தில் பிறந்ததுனால தினப்படி உஜ்ஜோல தர்மம் பண்ணி சாப்பிடுங்கிற ஒரு கொள்கையை வச்சிருந்தார். அது மாதிரி வச்சுட்டு தினப்படி ஏதோ பிக்ஷை எடுப்பார். அதை சமையல் பண்ணி ஒரு அதிதி போஜனம் பண்ணி தான் சாப்பிடுவார். ஒரே ஊர்ல இருந்தா கஷ்டம். அவளுடைய ஒரு பழக்க வழக்கம் ஜாஸ்தியாகி நமக்கு பாசம் வந்துடும், ஒரு விருப்பு வந்துடும், அவளுக்குள்ள ஒரு பந்தம் வந்துடும். அப்படியே பேண்டில் என்ன பண்ணுவார், ஒரு ஊர்ல 2-3 நாளைக்கு அவள் தங்க மாட்டார். அதிகமான அளவு தங்கினாக்க அதிகமான அளவு அவளுடைய பந்தம் ஏற்பட்டு படுங்கிற பயந்துட்டு அப்படி பரிவிராஜகனா போயிட்டு இருக்க ஒரு ஊரா வந்துட்டு இருக்க. பரமேஸ்வர கிருபையில அவர் பிறந்ததுனால முதல்ல பரமேஸ்வருடைய தியானத்தில் இருந்துக்கிட்டு அப்படி பண்ணிட்டு வர்றாரு. ஆனா பரமேஸ்வர கிருபையால என்னாச்சு, ஒரு லீலையிலே நமக்கு பரமேஸ்வரன் ஒத்து வராது. பரமேஸ்வரனாலே ஏற்பட்ட ஒரு லீலையால ஏற்பட்டு நமக்கு இது வேண்டாம் சொல்லி கிருஷ்ண பஜனையில இறங்குற. திரும்ப கிருஷ்ண பக்தர் ஈடுபட்டு கிருஷ்ண பக்தியில வந்துட்டு இருக்க. ஒரு ஊரா வந்துட்டு இருக்க. கிட்டத்தட்ட பூரி கஷேத்திரத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு.